ஜாயின் ஆக nice. போகுது This அப்படின்னா is மட்டும் கீழே எல்சியூன்னு இருக்கும். what a origin story of LCU. Lovely. So the famous interview of Lokesh Kanagaraj with Bharadwaj Rangan after Vikram was released is out with subtitles finally. Now, personally, I had some issues with Vikram. You can check out my reviews here. So it'd be fun to know his perspective, how he went behind making the film. And I have heard a lot that the interview is amazing, and of course, it was by BR. So let's have a look at it. Hello Lokesh, welcome to Galata Plus. Hi, sir. Congratulations on the gigantic success of Vikram. Thank you. I think Nanacha just became like a million times more what than anybody expected. But I like the movie a lot. But I want to start with a question from some people who did not like the movie. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு ஏன் இந்த ஜான்டர் வேணும்? நம்ம வந்து நம்ம ஸ்டைல், நம்மளுக்கு ஒரு சினிமா கலாச்சாரம் இருக்கு. அதுல 4 ஃபைட் இருந்தா அது ஆக்ஷனா போகுது. அதுல ஒரு ரொமான்ஸ் இருக்கு, அதுல ஒரு இது இருக்கு, அதுல ஒரு இது இருக்கு. நம்மளுக்கு ஏன் இந்த பியூர் ஜான்டர் ஆக்ஷன் ஃபிலிம் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லைட் கொஸ்டின் எழுந்திருக்கு. வாட்ஸ் யுவர் ஆன்சர் டு தட்? சார், இதுதான் வேணும், இதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்தவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிக்கிறது தான். இப்போ நீங்க சொன்னவங்களோட பெர்சன்டேஜ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு நிறைய அவ்வளவு தெரியல. ஸோ இன் தட் பாயிண்ட் நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் என்னன்னா, அந்த டெம்ப்ளேட் சினிமா வந்து மக்களுக்கே போர் அடிச்சிருச்சோங்கிற பாயிண்ட் தான். அந்த டவுட் இப்போ நமக்குமே இருக்கிறதுனால தான். ஏன்னா 10-15 வருஷம் முன்னாடி எதெல்லாம் ஹிட் ஃபிலிம்ஸாக இருந்ததோ அந்த டெம்ப்ளேட் இப்போ ஃபாலோ பண்ணால் ஓட மாட்டேங்குது. அது கூட நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ல வரும்போது நம்ம எதை புதுசாக ட்ரை பண்ண போகிறோம், எதை புதுசாக மாற்ற போகிறோம் அப்படின்னு இருக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் போன மாஸ்டர் இன்டர்வியூ டைம் வரும்போதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விக்ரம் இஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன். அது நம்ம எல்லாமே டெலிபரேட்டாக சொல்லி தான் காட்டுறோம். அண்ட் நம்ம இந்த படத்தை வந்து எப்படி பப்ளிசைஸ் பண்ணியிருக்கோம்னா, இது ரொம்ப ஒரு அமைதியான குடும்ப பாங்கான படம்னு சொல்லி இல்லை. ட்ரைலரில் என்ன இருந்ததோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ அதனால அதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு மை மோட்டிவ் வாஸ் வெரி ரைட். இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஏன் இப்படின்னு கேட்குறது வந்து மக்களுக்காக தான். அவங்களோட படம் பார்க்குற இது மாறிடுச்சு, நிறைய ஓடிடி தளங்கள் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட போட்டி வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் கூட இருக்குது. சர்வதேச ரீதியாக தான் நம்ம படங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் ஒரு சப்செட் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ், இப்படி ஒரு படம் பார்க்கணும்னா நான் ஹாலிவுட் படம் போய் பார்க்குறேன், எதுக்கு விக்ரம் பார்க்கணும்? சார், நம்ம ஆக்டர்ஸ் நடிச்ச ஹாலிவுட் மேபி டெக்னாலஜி ஹாலிவுட்டாக இருக்கலாம், பட் எமோஷன் நம்மளது வேறு. ஸோ அதை தான் நம்ம இதில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது சேம் சென்டிமெண்ட் ஃபிலிம் தான் நம்ம முன்னாடி பார்த்ததில்ல, பட் ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைக்கும் இருக்குமானது, ஒரு லவ்வருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கானது. ஸோ அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும், அதே சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அதை சொன்ன விஷுவல் மீடியமும் ட்ரீட்மெண்ட்டும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். I think this must have been it. Who's saying this? I want to know. Like, I didn't read anything like this, that why you're making Hollywood kind of film in India, something like that. That's just, I don't get that criticism. Toughest screenplay to write? Comparatively, I would say எனக்கு கைதியின் மாஸ்டர் லிட்டில் ஈஸி எழுதுறதுல, மாநகரம் வாஸ் டஃபஸ்ட். அதை விட டஃப்னா இதுதான். ஏன்னா மாநகரம் பண்ணும்போது வந்து எல்லாரும் டெபியூட்டன்ஸ் ஆல்மோஸ்ட். அதில் ஐ மீன் சார்லி சார்லாம் இருக்காரு, பட் ஸ்டில் ரொம்ப புதுசான ஒரு டீம் பண்ணதால யாரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஐ மீன் கதை கரெக்டாக போனால் போதும், இந்த கேரக்டர் இப்படி வந்தால் இந்த கேரக்டர். பட் இங்கே அப்படி இல்லை, அதே மாதிரி இருக்கணும். பட் 3 பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் 4th இன்னொரு ஸ்டார் இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு ஸ்க்ரீன் சும்மாவும் வந்து நிற்க முடியாது. ஸோ எமோஷன் கரெக்டாக இருக்கணும், இது பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் ஹை பாயிண்ட் இருக்குது, யாருக்கெல்லாம் என்ன பாயிண்ட் இருக்குங்கிறத ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணணும்னா இன் தட் வே இட் இஸ் டஃப். ஸோ நான் ஏன் கேட்டேன்னா, பிகாஸ் ஸ்க்ரீன் ரைட்டிங் தெரியல ஒரு இது இருக்குது, தட் த ஹோல் ஸ்டோரி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் சீன் பை சீனுக்கு நீங்க சொல்ற மினி ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தட் ஷுட் பில்ட் டுவர்ட்ஸ் தட் ஹோல் ஸ்டோரி இல்லையா? ஸோ தட் ஐ ஃபவுண்ட் அ லாட் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஹத் சீன்ல வந்து when he tells காயத்ரி எமோஷன் இங்க இருக்கு, இட் ஆக்சுவலி டிஃபைன்ஸ் ஹிம் இன் தட் ஒன் பர்டிகுலர் சீன். அவரோட கேரக்டர் என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் ஆனா அது படம் பூரா அவர் அப்படிதான் இருக்காரு. லைக் இட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் ஹிம் தேர் அண்ட் இட் ஷோஸ் தட் இப்போ இந்த கமலோட கேங், மாஸ்ட் கேங் மாதிரி இருக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு விஜிலாண்டி இருக்கணும்னா, நம்ம வந்து ஒரு பெரிய தியாகத்தை பண்ண அப்புறம் தான் அந்த மாதிரி ட்ரூலி அந்த மாதிரி மாற முடியும். பிகாஸ் அது மட்டும் அவர் வந்து he is almost like I just have to find out where what happened to Kamal. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் த வைஃப், when that emotion hits him, he becomes a bigger criminal, as in not criminal but a bigger fighter சொல்லலாம், kind of a thing. So அந்த மாதிரி நிறைய you found little things here. So when you were writing that character or writing the characters, இந்த மாதிரி whole filmல what was your arc?
யூ கேன் சே தட் இப்போ கமல் கூட இந்த மாதிரி ஃபஹத் மாதிரி ஒரு 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 ஹீ ஏதோ ஒன்று படி கொடுத்துருக்காரு ரொம்ப க்ளோஸாக. ஹீ இஸ் லாஸ்ட் இஸ் சன், லாஸ்ட் அ வைஃப், நரேன் இஸ் லாஸ்ட் இஸ் ஃபேமிலி, இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் ஒரு மாதிரி பேன் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. ஸோ வாட் வாஸ் வேர் வர் யூ கோயிங் வித் தட் அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சொசைட்டியை பற்றி நினைக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்லை சார், இதோட பேக் ஸ்டோரி வந்து அந்த தோ இட் இஸ் அ ஃபிக்ஷன், அந்த நான் சொன்ன இந்த பிளாக் ஸ்குவாட்னு சொல்லி வச்சதாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிக்ஷனைஸ்டாக பண்ணி எழுதுனது தான். ஸோ அதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருந்தது படத்தில். ஸோ அங்கிருந்தா கதை ஆரம்பித்து போகிற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் அதான் நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல சார், டைம்னு சொல்லி அதில் நம்ம அப்புறம் கடைசியில் இது வெப் சீரிஸ் மாதிரி நிறைய தான் பத்தாதுங்கிற மாதிரி. ஸோ அதில் இருந்த பிளாக் ஸ்குவாட்ல இருந்து என்னென்னா, இந்த டீம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுக்கும்போதுல யாரெல்லாம் வந்து அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதையும் தாண்டி பிரேக் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ரூட்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்கள தான் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஃப் ஒரு ஏஜென்சி வந்து ஹூ பிக்ஸ் ஸ்கில்ஃபுல் கைஸ் ஃப்ரம் ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அதனால தான் அந்த ஃபஹதோட கேரக்டர் அவர் எடுத்திருப்பாரு. அதில் காயத்ரி கிட்ட பேசும்போது வந்து ஒரே ஒரு சீன்ல தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும்போதுலேருந்து இப்போ வரையும் நான் எங்கே வேலை செய்யறேன்னு கேட்டதில்லை. பட் நீ திருப்பி கல்யாணம் பண்ணனா இது கேட்கறது வந்து என் லாயல்ட்டி, உன் லாயல்ட்டி கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால எப்போ இருக்கிற மாதிரி இருந்துருன்னு சொல்லியிருப்பாரு. அதுலேயே பேக் ஸ்டோரி முடிஞ்சிடும். இவங்க ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க, சீக்ரெட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ இதில் என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் அவனுக்கு உறவே இல்லை, ஃபேமிலி கனெக்ஷனே இல்லை. ஸோ லாஸ் ஆஃப் அ ஃபேமிலி மெம்பர் என்னங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ வாட் எவர் ஹீ சீஸ் எல்லாமே நியூஸ் தான், அந்த பாயிண்டே தான் இருக்குது. அப்போது இவரும் அதே மாதிரி இருந்த ஒரு ஆள் தான். யாருன்னா நரேன் இந்த பக்கம் சொல்லும்போது என்னன்னா, கார்த்தி சார் இருக்கும்போது எல்லாமே ஹி வாஸ் ஆன் தி அதர் சைடு. அப்பதான் சொல்லும்போது இன்ட்ராகேஷன் ரூம்ல இந்த பக்கம் சைடு எப்படி இருக்கும்னு இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி, ஸோ அந்த ஷேடு மாறிடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் அந்த டைலாக் வச்சது. அதை அங்கே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ படிச்சது வந்து என் பொன்னாடி குழந்தை செத்தது வந்து உனக்கு ஒரு பிக் நியூஸாக தானே இருந்ததுன்னு. பட் அது வந்து அவனுக்கு நடக்கும்போது தான் தெரியும். இப்போ எனக்கு அதை நினைக்கும் போது என் காலை பாருன்னு சொல்லும்போது உள்ளங்கால் வேர்க்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அது எதுவுமே வந்து இவர் புரிஞ்சுக்க முடியறத தவிர, பட் ஆனால் அது என்னன்னு அந்த பெயினை கோ த்ரூ பண்ண முடியல. ஸோ எங்கே பிரேக் ஆகிறாருன்னா, அதான் குருதி பொண்ணு சொன்ன மாதிரி தான், யாருக்குமே அவ்வளோ மன வலிமை கிடையாதுங்கிறது தான் ரூல். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் யோர் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்கிறது தான். அங்கே ஒரு உடையும் போது வீட்டிலேருந்து ஓடி வந்திருப்பாரு. ஸோ ஷர்ட் ஆகுதுன்னு அப்புறம் வெறுங்காலே ஓடி வந்திருக்கிறது இருக்கும். எனக்கு அந்த இடத்துல அந்த வேர்த்ததை காட்டணும்னு சொல்லி. ஸோ அங்கே அவர் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன ஆகிறாருன்னா, ஓகே திஸ் இஸ் மோர் தென் விஷயம். இது என்னன்னா, இவர் அதே தான் சொல்லியிருப்பார், என் பொன்னாட்டி குழந்தைங்க வந்து உயிரோட வரமாட்டாங்க, பட் ஆனால் ஹானஸ்டாக இருக்கிற எவனோ ஒருத்தனோட பொன்னாட்டி குழந்தை தப்பிக்குள்ள அப்படின்னு இவர் சொல்றது. இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் இல்லீகலாக ட்ரக்ஸை உள்ள கொண்டு வரக்கும் அப்பாவி குழந்தை ஏன் சாகணும் அப்படின்னு சொன்னதே தான் ஃபஹத் அங்கே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவன் ஏன் செத்தான்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு. அது இன்னொரு டைலாக் இருந்தது, எடிட்டில் போயிடுச்சு. என்னன்னா, யாராக இருந்தாலுமே ஒருத்தங்க வந்து அவன் சாவ போறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்கு சாவறனே தெரியாம சாவற சாவு வந்து ரொம்ப மோசமானது. அது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா, இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம்னால நடக்குதுங்கிறது வந்து ஹி ஆல்சோ டுக் இட் டு ஹெட்ங்கிறது தான் எண்டில் வச்சிருந்தது. ஸோ இந்த ஆர்க் வந்து எல்லாருக்குமே நீங்க கேட்ட மாதிரி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், லாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கமல் சார் சொல்றதும் அதே தான். 30 வருஷமா நான் செய்யாத ஒரு தப்புக்காக இத்தனை வருஷமா அண்டர் கிரவுண்ட் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது என் பையன் தெரிஞ்சா, என்னோட லெஜசின்னு தெரிஞ்சுன்னா இவங்க எல்லாருமே கொண்டுருவாங்க ஏஜென்சில இருந்து. ஸோ நான் ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி நின்று ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ டு சம் எவ்ரிதிங் கடைசியில் இது பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம்னால உள்ள சிஸ்டம்ல இந்த கரப்ட் ஆஃபீஸர்னாலையும் இந்த ட்ரக்ஸ்னாலையும் இழந்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா, ஆமா அதான் அதுதான் ஐடியா. அவங்க எல்லாருமே they have lost something. Yeah, they have lost something. So Fahad கூட he earns a place only after losing his wife. ஃபஹத் சாரோட பாயிண்ட் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் சீன்ல அவரோட படம் முடிஞ்சிருச்சு, அவரோட கேரக்டர் முடியுது. ஏன்னா the mission is accomplished for me, we are done ன்னு சொல்லிட்டு போறாங்க, அந்த ஏரியா கிளியர் பண்ணிட்டு போறாங்க. பட் விஜய் சேதுபதி புல்சும் எகைன்ங்கிறது தான் திருப்பி வர பாயிண்ட். ஸோ அதனால இவர் இங்க இருக்காருன்னு சொல்லி, இவர் அப்போ மூவ் ஆயிருந்தா மூவ் ஆனதுதான். பட் அந்த ஆர்க்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இல்லனா he could not have been part of this. இல்ல அவரே போயிருக்க மாட்டாரு. அந்த வேற ஆங்கிள்ஸ் அவருக்கு முடிச்சு கொடுத்துட்டு போனோடனே கமல் சார் வில் டேக் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலே ரேஸ் மாதிரி விளையாடலாம் தான் யோசிச்சோம். ஸோ இவரோட பிரசன்ஸ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா சார் வராரு. பட் ஆனால் இவங்க 3 பேரோட அந்த கொலாபரேஷன் இன்டு திஸ் வேர்ல்டு இல்லை, அவ்வளோ ஈஸியாக யாரையுமே விட்டு கொடுக்க முடியல. ஸோ எல்லாருமே எண்டு வரை இருந்துட்டு சொல்லி மறுபடியும் பிளே மாற்றி எழுதி. ஸோ I get the point. I get his point. It makes perfect sense. For me, I only felt that is such an obvious line. Like the moment I saw while watching in the theater, the moment Naren's character says, "You will understand when it happens to you," it was just too obvious. Of course, that's gonna happen to him now. So I was wondering, maybe something else happens or in a other way, same thing happened but in another way, which I don't see coming. I think that was my point for that. I even mentioned in my review.
Like it felt very predictable that of course that's gonna happen to him. So it's like I already know Fahad's story arc at that point, which is almost what, one third of the film. So I think for me that was an issue. But the thing about all the officers had to lose someone, and they banded together, and that thing that someone's family will suffer, the children will suffer because of these gangsters, and that's why they're banding together. So I think that really makes sense. இந்த உள்ளங்காலில் வேர்க்கிறது பற்றி சொன்னீங்கல்ல, தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் பிகாஸ் அதுக்கு அந்த இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அந்த நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் திஸ் சீன் வேர் அந்த கிளாஸ் Argentina catches that. The moment she did, I'm like, wait, what? Actually captured it at the perfect angle. ஏதோ ஒரு சர்க்கஸ் ஸ்டண்ட் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இட் வாஸ் லைக் வாவ், லைக் திடீர்னு வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இது. அண்ட் அதோட பே ஆஃப் வந்து தட் ஏர்ஜென்டினா ஃபைட் ஹேப்பன்ஸ் லேட்டர். அதே மாதிரி ஃபஹதுக்கான பே ஆஃப் வந்து the setup is that Naren character confessing, because he's like, Fahad is like, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவன் ஏதோ இது ஒன்றும் இல்லை கைண்ட் ஆஃப் அ திங். பட் த பே ஆஃப் இஸ் வென் அந்த நரேனோட எக்ஸாக்ட் டயலாக் கம்ஸ் ஆன் த சவுண்ட் ட்ராக் அண்ட் ஆஃப்டர் காயத்ரி டைஸ். அண்ட் ஃபஹத் வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வுட் ஹவ் செட், வைஃப் செத்து போயிருக்காங்க, அவனுக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் கொடுக்கலாம், பட் யூ கிவ் ஹிம் வெரி லிட்டில். லைக் he breaks down but he doesn't completely break down. அவர் யோசிச்ச பாயிண்ட் வந்து பயங்கரமா ட்ரெயின்டு, ரொம்ப மிலிட்டன்ட்ல ட்ரெயின் ஆன ஒரு ஆள் இருக்கும்போது அவங்க இமீடியட்டா ஹிட் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவான், அவன் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இல் கோ டேக் முடியுமா. அண்ட் ரெண்டாவது அவனும் வந்து அவ்வளோ ஈஸியாக போய் பண்ணிடுற ஆள் கிடையாது, என்னவா இருந்தாலும் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்க முடியும். அதனால தான் ஹீ யூசஸ் த சேம் மாஸ்க் அண்ட் கோஸ் டேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சர்ப்ரைஸாக எல்லாருமே அதை அவர் மாஸ்க் அன்ரீல் பண்ணும்போது பயங்கரம் இருந்தாங்க. பட் ஆனால் நான் அதை ட்ரைலர்லேயே வச்சுருந்தேன். அது எதுக்கு வச்சிருந்தேன்னா, இந்த இன்ட்ரோல் பிளாக்கோட சர்ப்ரைஸை ப்ராப்ளி தேர் மைட் பி டீவியேஷன் மாஸ்க் போட்டுக்கிறதும் இவர் தான் சொல்லி பட் ஆனால் அவருக்கு அந்த எமோட் பண்றதுக்கான டைம் எல்லாம் தாண்டி அந்த எமோஷன் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவர் அங்க நடந்து வர்றதுக்குள்ளேயே உள்ளங்கால் வேர்த்துச்சுன்னு சொல்லும் போதே ஹி ரியலைஸ் வாட் ஹேஸ் கான் த்ரூங்கிறதெல்லாம் நிறையனும் இவரும் பேசிக்கும்போது. ஸோ அதுக்கு மேல அந்த இடத்துல டைம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுல வந்துடுச்சுன்னா அந்த நரேனோட ஸ்பீச் ரிப்பீட் ஆறப்போ அப்படியே யூ ஃபீல் ஃபாதர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் தி சேம் திங். சோ ஹிஸ் எமோஷன் இஸ் கெட்டிங் கன்வே த்ரூ தட் ஆக்ஷன் இட்செல்ஃப். அது முந்தைய படங்கள் கொடுத்த தைரியம் தான் சொல்லுவேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, கார்த்தி சார் வந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி உட்காந்து ஒரு மோனோலாக் பேசுவார் கைதில. எக்ஸாக்ட் சினாரியோஸ் நோ ஃபார் நரேன் சார். அவரும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லுவார், நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும். குழந்தை சேர்த்துக்கிறது சொல்றதோ இல்லை வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தோ, ஏன்னா பியூட்டிஃபுல்லி ஆக்டட் ஆல்சோ அந்த பாயிண்ட்ல சொல்லும்போது. ஸோ அதனால ஃப்ளாஷ் கட் போகிறதுக்கோ அதுக்கான நீடோ எனக்கு டேரெக்டாக தேவைப்படல. இதுலேயே இந்த எமோஷன் ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பண்ணதான். அண்ட் எண்ட் ஆஃப் த டே சீன்ஸை டெய்லியுமே ஸ்பாட் எடிட்டில் பார்த்துட்டே இருக்கிறதால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு இம்ப்ரவைஸ் நெக்ஸ்ட் டே. ஏன்னா யூ ஹேவ் டு கொலாபரேட் வித் எனி ஒன் ஆஃப் ஆக்டர்ஸ் எவ்ரி டே. இல்லை ஒவ்வொரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ அதனால அந்த ஸ்பாட் எடிட் தான் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ வாஸ் ரைட்டிங் ஆல் டே. ஓகே, ஸோ that's again an interesting point that throughout making the film you constantly evolve. It's not like day one what you decided is the same thing you get at the end of the day. The filmmaking process is like that, the collaboration process is like that. You didn't have a bound முன்னாடியே. I had a bound. இந்த குட்டி குட்டி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆக்டர்ஸ் கொடுக்குற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஐ மீன் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவங்க காட்டுறாங்க. இப்போ ஐ வாஸ் சப்போஸ் டு ஷூட் த சீன் வேர் ஃபஹத் சார் அண்ட் நரேன் ஹேஸ் டு டூ திஸ் இன்ட்ராகேஷன் சீன் சொல்லி அங்கே எழுதி வச்சிருந்தது. அது வந்து அப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்த பேஜ் வந்து ஒரு 5 pages இருந்தது இனிஷியல் பவுண்ட் ஸ்கிரிப்டில். இவங்க வந்துட்டாங்க, ஐ வாஸ் அபவுட் டு ஷூட். நான் காலையில் போய் கொடுத்து பேப்பர்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன், மதியம் தான் ஷூட் போகிறோம், ஜஸ்ட் கிவ் மீ another 2 hours சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபஹத் சார் செட் ஓகே, நரேன் சார் செட் ஓகே, தேவர் ஆல்சோ. நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஐ வாஸ் ரைட்டிங். அந்த ஜெயில் செல் இருக்குல்ல, அந்த செல்லுக்குள்ளே உட்காந்து நான் ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கிற ப்ராப்பராக சொல்லிட்டு கொடுத்துட்டேன். 2 பேரும் ப்ரிப்பேர் ஆகிருந்தாங்க. நரேன் சாரும் சொன்னார் ஒரு பாயிண்ட்ல, ஐ நீட் டைம் ஃபார் திஸ், இமீடியட்டாக போக முடியாது. ஃபஹத் சார் என்ன சொன்னாங்கன்னா, இஃப் ஹீ நீட்ஸ் டைம் தென் இட்ஸ் டேக் டைம், நம்ம இது பண்ணலாம். சரி அப்போ ஒன்று பண்ணுங்க, ஐ ஷூட் இட் டுமாரோ, நான் இந்த இடத்த ஹோல்ட் பண்ண பண்ணிக்கிறேன், இன்றைக்கி நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேருக்கும் பிரேக் கொடுத்துட்டு ஐ வாஸ் ஃபில்மிங் சம் அதர் ஷார்ட்ஸ். நெக்ஸ்ட் டே அவங்க வந்தாங்க. இப்போது இவங்க உள்ளே போகிறக்கான டைம் இருக்குல்ல சார், அப்போ என்னென்னா பவுண்டில் இருந்தது 10ல் தே கோயிங் டு கம் அவுட் வித் சம்திங் எல்ஸ். ஸோ ப்ராப்பராக இன்னும் கூட கொஞ்சம் எழுதலாம். ஸோ இட் ஹேப்பன் எவ்ரிடே. அது நீங்கள் என்ன பண்ணாலும் ஆக்டர்ஸ் உள்வாங்கி ஒன்று பண்ணுறாங்களே, அது அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு 4 வாரத்தை நல்லா வரும். ஸோ அது சொல்லி தான் கொடுக்கறது கொஞ்சம். One more interesting point, right? That okay, they need time
So I'll not waste time now. We will not wait until tomorrow to shoot. We'll do something else. We'll shoot something else. You have to keep it's it's not more like that just sits and okay, that's a perfect shot I want. It's very less of that and more like time management, resources, people management. Okay, these actors are not available. Okay, I have to do something else. I have to shoot something else. We are paying money to hold this location, set, people, everything. You cannot just sit around and waste that money. Again, very important. ஏன் கேட்டேன்னா அந்த பவுண்டை பற்றி பிகாஸ் நீங்கள் 2020 ஏதோ ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லிட்டு அந்த Yeah. ஆரம்பிக்கலாங்களா அந்த கமல் கடைசியில் சொல்லுவார்ல ஸோ அதுலேயே வந்து இந்த ஒரு இட்ஸ் லைக் யூ நியூ இதெல்லாம் விக்ரம்ல காமிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு the flavor was set completely with that one trailer. So 2020 எப்போ செப்டம்பர்ல வந்ததா நவம்பர் அப்பவே you kind of knew the whole arc of the film. At that time I got the basic structure of the film. Okay. யாரா இருக்க போறா, என்ன பண்ண போறோம், என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால யார் கேரக்டர்ஸ் என்னங்கிறத ரிவீல் பண்ண வேணாங்கிறதுனால அந்த மாஸ்க்குங்கிற விஷயத்த சாருக்கு மட்டும் போடாமல் எல்லாருக்கும் போட்டு அண்ட் எல்லாரோட பார்ட்டுமே இருக்கும். இதுலயும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, இதுலயும் அந்த பிடபிள்யூடி பொலிட்டிஷியன் ஒருத்தர், அதில் அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் வருவாரு. ஸோ இது எல்லாமே உள்ள இருக்கும். அண்ட் தேர் இஸ் அ சீன் வித் பிரியாணி செட்டப் ஒன்று இருக்கு. அண்ட் வெப்பன்ஸை ஹைட் அவுட் பண்ணுற விஷயங்கள் இருக்கு, அங்கங்கே பிளேஸ் பண்ணுறது இருக்கு. ஸோ இது எல்லாமே தேர் இஸ் அ ட்ராப் ஆல்ரெடி செட் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் காட்டலாம், அந்த ஃப்ளேவர் காட்டலாம்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ விக்ரம். திஸ் த மூவி. இது வந்து நவம்பர் 2020 சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ராஜ்கமல் கிட்ட இந்த இன்விடேஷன் வந்தப்போ அது என்ன டைம்? I signed in 19 நினைக்கிறேன் சார். During master shoot itself. During master shoot. I signed. So when you went there, you had some story in mind. No sir. One line ஒண்ணுமே இல்ல. I signed with RKFI. அது வந்து சப்போஸ் டு பி அன் அதர் ஹீரோ. கமல் சாரே இல்லை. ரைட். கமல் சார் அதில் உள்ளே இல்லை. ஐ வாஸ் டெவலப்பிங் அன் அதர் ஸ்டோரி தட் வெண்ட் லாங். அது மாஸ்டர் கரெக்டாக ஷூட் முடிஞ்சு லாக்டவுன் போட்டாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் தட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது ஒரு பாயிண்ட்ல நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த 20ல அந்த சின்னதாக அந்த தளர்வுகள் வந்ததில்ல, அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்லாம் கொஞ்சம் குறைஞ்சதில்ல. இப்போ ஜூன்ல நினைக்கிறேன் கமல் சார் யூஸ் டு கிவ் மீ வார்ம் அப் கால். அப்போது ஹி கால் மீ அண்ட் சென்னையில் மீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் 2020 ஜூலை ஐ ரீச் சார். சார் நம்ம ஏன் டைமை கில் பண்ணோம், வை நாட் வீடியோ ஃபிலிம் டுகெதர் அப்படின்னாரு. அப்போது என்கிட்ட ஒரு ஸ்டோரி கூட இல்லை சாருக்குன்னு சொல்லி, நான் சாருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தல, அதனால் எதுவுமே எழுதலை. ஐ ரைட் சம்திங் அண்ட் கெட் பேக் சார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி வெண்ட் ஹோம், ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் சம்திங். ஐ கேம் பேக் ஆஃப்டர் 1.5 months. நான் ஒரு செல்ஃபோன் ரீசார்ஜ் செய்கிற ஒரு சேம் ஏஜில் இருக்க ஒருத்தர், ஒரு கடையில் இருக்க ஒருத்தர், அந்த கதை ஒன்று எழுதியிருந்தேன். அண்ட் அகைன் இட் டீல்ஸ் வித் மை வேர்ல்டு. அதுக்கு கனெக்ஷன்லாம் வச்சு தான் ஒன்று பண்ணியிருந்தேன். அது சார்ட்டு வந்து சொன்னேன். சார் சம்மோ லைக் தட். 1.5 மணி நேரம் நரேஷன்லாம் போச்சு. அவர் கமல் வாஸ் பிளேயிங் தி செல்ஃபோன் ரீசார்ஜ் கிடைக்காத மாதிரி பண்ணுறது, அதுதான் ஐடியாவாக இருந்தது. ஏன்னா நெவர் சீன் லைக் தட். அப்படி ஒன்று பண்ணி அதுலேருந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணலாம், ஒரு பேங்காக ஒன்று பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி தான் யோசிச்சு எழுதுனேன். அதுக்கப்புறம் திடீர்னு கமல் சார் கூப்பிட்டுருக்கானே, என்னால் என்ன பண்ணுறது, 1.5 மாதத்தில் எவ்வளோ எழுதுறது, அந்த மாதிரி எழுதி பண்ணேன். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் கேட்டேன், சார் வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சார் நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஏதாவது இருக்கா, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சது இருக்கா அப்படின்னு. ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல அவர் என்ன பண்ணலன்னு. நீங்கள் இந்த லாங்குவேஜ்லனாலும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம அப்படி பண்ணிட முடியாது. அண்ட் ஐ ஹேட் அன் அதர் ஐடியாஸ். மைக்கேல் மன காமராஜனில் வர மைக்கேல் கேரக்டர், மைக்கேலோட ஸ்பின் ஆஃப் பண்ணலாமா, அந்த டிஸ்கஷன்லாம் வந்தது. மைக்கேல் தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த டார்க் ஹியூமரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண ஒரு வில்லனாக இருந்தது. ஸோ அவங்கள வச்சு ஒன்று பண்ணலான்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்துச்சு. அந்த டிஸ்கஷன்ஸில் வரும்போது சார் என்ன சொன்னார்னா, நான் இப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இனிஷியலி 35 years முன்னாடி இந்த சர்ச் ஃபார் த ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்லி ஒன்று பண்ணலான்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னேன். எப்படி சார் சார் சொன்னால், ஹீ இஸ் சம் ஒன் ஹூ கேன் ஃபேக் ஹிஸ் ஓன் டெத் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் இட். அவனை தவிர வேறு யாரும் அவனை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று அந்த நாட் சொன்னார். சார் இது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, இது ஏன் சார் பண்ணலன்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்போ நிறைய இது பண்ண புரியலன்ட்டாங்க, எடுத்தோன்னே இப்படி ப்ரொட்டகனிஸ்டே செட்டாக எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க, அதனால் பண்ணேன். சார் இது அப்படியே விட்டுருங்க, இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதை என்னோட வேர்ல்டில் அடாப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஐ நீட் டைம் சார், ப்ராப்பராக பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவனு. எவ்வளோ டைம் வேணும்னு கேட்டார். நான் 3 monthsன்னு சொல்லிட்டு போய் ஐ டுக் 6 months ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அண்ட் தென் ஐ சப்மிட்டட் பவுண்ட் டு ஹிம். ஹி ரெட், ஹி செட் இட்ஸ் யுவர் வேர்ல்ட், நீ பார்த்து பண்ணிக்கோங்க. ஹி லைக் இட். நரேஷன் முடிஞ்சு பவுண்டும் ப்ரொடியூஸ். அந்த பவுண்ட் என்னென்னா, அதுதான் வந்து நான் காப்பிரைட் வாங்கின பவுண்டு. அதுக்கு 2020 ஜூலைலேருந்துன்னு வச்சுங்களேன், 21 ஏப்ரல் ஃபெப்ரவரி மார்ச் கிட்ட தான் இது நடந்துச்சு. மார்ச்சில் ஹேண்ட் ஓவர் எவ்ரிதிங். வி வாஸ் இனிஷியலி சப்போஸ் டு கோ டு ஃப்ளோர்ஸ் ஆன் மே.
மேலேருந்து ஷூட் போகலாங்கிற மாதிரி இருந்தது. அப்போது பவுண்ட் இருந்தது வந்து இப்போது ஃபைனல் ஃபிலிமோட 60% பவுண்ட் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. திருப்பி புஷ் ஆச்சு. மேலே பண்ண முடியல. ஏன்னா ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு பெருசானோன்னே வென் சேதுனா கேம் இன், ஃபஹத் ஃபாசில் கேம் இன், மற்ற எல்லா ஆக்டர்ஸும் வரும்போது சைஸ் ஆஃப் த ஃபிலிம் வென்ட் ஸோ ஹியூஜ். ஸோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் தேடிட்டே இருந்து. ஸோ மேலேருந்து புஷ் ஆகும்போது கேமராமேன் கான் கம் இன் டு இட். சத்யன் சூரியன் அவரோட கமிட்மெண்ட்டில் ப்ரொலாங் ஆகிட்டே போனதை வர முடியல. அண்ட் தென் வி பாட் இன் கிரீஷ் கங்காதரன். ஸோ ஃபைனலாக ஆகஸ்ட்டில் ஃப்ளோர்ஸ் போச்சு. ஆகஸ்ட் 27 டு மார்ச். ஒரு 6-7 மந்த்ஸில் மொத்த படம் முடிக்க வேண்டியிருந்தது. இதில் இடையில இந்த ரைட்டிங் ப்ராசஸ் வாஸ் நெவர் எண்டிங் ஸ்டோரி. அதை கடைசி வரையும் எழுதிட்டு. That was quick. They shot from August 2021 to March 2022 and the film came out June. April, May, just 2 months editing. Wow. ஸோ நீங்கள் வந்து அந்த 6 மாதத்துக்கு கழிச்சு கமல்ஹாசன் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க. அவர் வந்து பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் சீனில் நான் செத்து போகிறேன் அண்ட் இன்டர்வல் மட்டும் ஒன்லி மை கோஸ்ட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹேங்கிங் ஓவர் த மூவி பிகாஸ் இன்டர்வலில் தான் ரிவீல் ஆகிட்டு அதுலேருந்து தான் என்னோட ட்ராவல் ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் ஃபஹத் இஸ் ரியலி லைக் கில்லிங் இட் பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் ஃபில்ம் டில் தென். ஸோ அது படித்தோடனே வாட் இஸ் இஸ் ரியாக்ஷன்? ஆக்சுவலி ஐ டிடன்ட் கெட் அ கால் ஃபர்ஸ்ட். பவுண்ட் கொடுத்தோன்னே நான் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோனை வச்சுட்டு. இன்னும் பயங்கர இதாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் வேறு மற்றவங்க வந்து படிச்சுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நல்லா இல்லை தான், சார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் அவர் பார்த்து வளர்ந்து வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் யூஸ் இல்லாமல் போயிடும்ல. அந்த பயத்தில் இருந்தேன். நான் தான் ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருப்போம்ல காலுக்கு, அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறது அப்புறம் 3 days கழிச்சு நைட் கூப்பிட்டு பேசணும். எப்போ பேசினாரு? காலைல வர சொன்னேன். காலைல போனேன். நான் பேப்பர் பேட் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். கரெக்ஷன் சொன்னார்னா எதெல்லாம் கரெக்ஷன் சொல்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம் நம்ம ரைட்டிங். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நான் வந்து ஒரு படம் பண்ணேன் தெலுங்குல. ஒரு பவுண்ட் ஒருத்தருக்கு கொண்டு போய் ப்ரொடியூசர் கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு அந்த பவுண்ட் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. என்ன இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் வேறு ஏதோ படம்லாம் பண்ணலான்னு சொன்னால் இதை ஏன் பண்ணீங்கன்னு திருப்பி கொடுத்தாரு. ஓகே சார் ஒன்று. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டிக்கு அவர் வந்திருந்தார். என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, எனக்கு மட்டும் அப்படி ஒரு பவுண்டு கொடுத்தீங்க. சார் உங்களுக்கு கொடுத்த பவுண்டு தான் இது, அந்த படம் தான் இதுன்னு சொன்னார். ஓகே சார். அதே மாதிரி சிலதெல்லாம் எடுத்து காமிச்சா தான் தெரியும் இது வந்து உன் வேர்ல்டாக இருக்குது, இது நீ இப்படியே கன்டினியூ பண்ணு, இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. பட் ஆனால் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது ரொம்ப எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பட் நான் இவ்வளோ வருமானம் சார், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பவுண்ட், பட் நான் நிறையா அங்கே மாற்றிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டூ வாட் யூ வாண்ட்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கும் கமல் சாருக்கும் கான்வர்சேஷனுங்கிறது வந்து படம் முடிஞ்சு டப்பிங்கில் வந்துச்சு. அது வரைக்கும் ஸோ கிளீன். ஹி நெவர் கேம் இன் சேட் நாட் ஈவன் அ வேர்ட். நான் போய் அந்த குரங்குல மனுஷன் அந்த சீன் வரும்போது ஐ வாண்டட் ஹிம் டு ரைட் சம்திங் ஆன் திஸ் பிகாஸ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹிஸ் ஃப்ளேவர். அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொன்னார்னா ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் சொன்ன மாதிரி இருக்கும். ட்ரக்ஸுங்கிறது அது ஒரு மாடர்னைசேஷன் கிடையாதுங்கிறதுல பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதுவும் நான் என்ன பண்ணேன்னா அது முன்னத்து நாள் நைட் தான் எழுதினேன். 11:30க்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சான்னு சொல்லிலாம் எனக்கு டெக்ஸ்ட் இருந்தது அவங்க அசிஸ்டன்ட் இருந்து. எப்படியாவது அனுப்பிடுன்னு சொல்லிட்டு விஷ்ணு தான் கொண்டுட்டு ஓடினான் லாஸ்ட் மினிட்ல பேப்பரை. அதுக்குள்ளே சார் போய் படுத்த 11 o'clock வெயிட் பண்ணிட்டு நான் 11:45 முடிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் காலையில் வந்தோடனே நான் போய் அப்பாலஜிஸ் கேட்டு சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு, அதனால் நிறைய எழுதியிருக்கேன், நீங்கள் இதை படிச்சுங்க. அண்ட் ஆனால் எனக்கு உங்களோட வேர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதில் வேணும், இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன். கேரவன் போயிட்டு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டது கரெக்டாக இருக்குது, இதில் எதுவும் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் பேசும்போது அந்த தேசிய கீதத்தை வச்சு ஒரு மேட்டர் சொன்னார். அந்த அன்சங் மேட்டர் வச்சு நேத்திக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கேன், இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அதை நாளைக்கு பாராட்டப்படுங்கிற அந்த மாதிரி சொன்னேன். சார் இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதை மட்டுமா நான் இன்கார்பரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா எப்படி இதை வச்சுருவீங்களா? நான் வச்சுக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் ஏன்னா எனக்கு அதில் ஃபேன் பை மூமெண்ட்டாக சில இதெல்லாம் இருந்தது. எனக்கு ஐ ஹவ் பீன் நோன் பை மை ஃபெயிலியர்ஸ். ஆனால் எனக்கு சக்ஸஸ் இருக்குது, நான் வெளியே சொல்ல மாட்டேன், ரொம்ப நேர்மையான கொம்பனான்னு சொல்கிற டைலாக் வர இடத்துல இது ஆட் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்தேன். பட் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த சீன் வந்து 6.5 minutes சிங்கிள் ஷாட்டில் ஷூட் பண்ண சீன். அவர் அங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அதனால் ஒரு 7 தடவை நான் அவர் இது பண்ணி ஃபைனலாக அந்த இதுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமும் திருப்பி அவர்கிட்ட கேட்டு சார் 2 கட் பாயின்மெண்ட் எடுத்துக்கிறேன், இஃப் இன் கேஸ் 6.5 minutes என்னால் ஹோல்ட் பண்ண முடியலன்னு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு கோச் இல்லை. ஏன்னா அப்புறம் எதுக்கு என்ன இவ்வளோ நேரம் சிங்கிள் ஷாட்டில் இது எடுக்க வச்சா, கட் பண்ணியே போயிருக்கலாமே அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். பட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு இது ஃபுல்லாக வைக்க முடியலன்னா கட் பாயிண்ட் இருக்காது, வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லி திருப்பியும் வைடில் மட்டும் 2 angle மட்டும் கட் பண்ணி அங்கே வச்சிருந்தார். ஹீ பீயிங் அ டிரெக்டர் வாஸ் த பெஸ்ட் திங் எனக்கு நடந்தது. ஏன்னா ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி எங்கே கட் பாயிண்ட் வரும், எங்கே என்ன பண்ணுவான், ஸோ அவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு. அதனால் because you're revealing. Okay, it's very hard to read the subtitles.
Oh my god. I can't even see their faces. I'm just reading. Kamal at the interval point, first half வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரல் மாதிரி போயிடுது, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஆன் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி போயிடுது. ஸோ யூஆர் ஆல்வேஸ் அதுதான் உங்களோட லைக் ரைட் ஃப்ரம் த Interesting question. பிகினிங் த ஸ்ட்ரக்சர் செட் இன் யூ, ஆர் டிட் யூ ஹேவ் அ ஃபியூ ட்ரையல்ஸ், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா? இல்லை சார், இதில் எனக்கு ஏன் காம்ப்ளிகேஷனாக இருந்ததுன்னு சொன்னேன்னா, நீங்கள் ஃபஹத் சார் மட்டுமே தான் கதையை தூக்கிட்டு போகிறாரு. Yeah, you're following his journey. நீங்கள் என்ன பண்ணாலுமே அவரோட கண்ணிலேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, நம்ம கதையவே வந்து அவரோட விஷன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் அவர் யோசிக்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே விஷுவலாக பார்க்குறோம். அன்டில் அ மூமெண்ட் வேர் தட் வெட்டிங் சீன் ஹேப்பன்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கமல் சார் இப்படிலாம் இருந்தார், இதெல்லாம் பண்ணார், இதெல்லாம் கேட்குறோம். விஜய் சேதுபதி சந்தனம்ங்கிறவர் என்னென்னலாம் பண்ணார், என்னென்னலாம் அவங்க ஆளுகளை என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிறோம். இது எல்லாத்தையுமே கேட்டு அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஒரு பாயிண்ட்ல. அவருக்கோட வேலையில் அது ஆகலாம், பட் ஆடியன்ஸ் வந்து அந்த காம்ப்ளிகேஷன் ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மேஜர் பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் நிறையா மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் நிறைய மாதிரியே பார்த்துருக்கோம். ஸோ மக்கள் வந்து அதுக்கு ஒரு மாதிரி மூன் செட் ஆகிருக்காங்க. அவங்களை டயர்டாக்கிடக்கூடாதுங்கிறது தான் ரூல் 1 இருந்தது எனக்கு. இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் நம்ம போய் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கலாம்னா நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் படம். டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆகிடும். அவர் எப்படி செத்தார் அப்படின்னு விசாரிச்சா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும்போதுங்கிறது தான் ரைட்டிங்கில் சேலஞ்சாகவே இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கரெக்டாக அந்த கல்யாண சீன் ஆரம்பிக்கும், அந்த கேசினோ தேட்டரில் அந்த சேஸ் எல்லாம் முடிஞ்சு வெட்டிங் சீன் ஆரம்பிச்சு நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் படத்தில். ஃபஸ்ட்டு ஷோ நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா அந்த 40 நிமிஷம் வந்து மூட் செட் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அது ஒரு மாதிரி அவங்க இன்வால்வ் ஆகிடணும் இந்த வேர்ல்டுக்குள்ளே. அப்போ தான் அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. நம்ம ஏன்னா ஏஜென்ட்ஸோ ஸ்பை அவங்களுக்கு காட்டுறதோ அண்டர் கவர் ஏஜென்சி பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே நம்ம வந்து வேறு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருப்போம். ரொம்ப அட்டையர்லாம் பயங்கரமாக இருந்து எப்போவுமே சப்ரஸர் வச்சு கன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்துருப்போம். அது இல்லை, மக்களோட மக்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறத அவங்க அந்த ரூட்டடாக பண்ணால் தான் அந்த நம்பருக்கான ஸ்டேஜ் செட் ஆகும். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே இன்ட்ரெஸ்டிங்காக செக்மெண்டைஸ் பண்ணும். புரியும்போது கால்ஃப் கிளப்பில் போகும்போது அதில் ஒரு சின்ன மிஸ்ட்ரி விளையாடணும். அந்த அக்கா கிட்ட பேசும்போது அவங்க வீட்டில் தோசை பேசும்போது அந்த பையன் இறந்ததுக்கு அவருக்கும் அவருக்குமான சென்டிமெண்டல் சீன், அந்த பேரனுக்கும் அவருக்குமான அது ஒர்க் ஆயிருக்கணும். இந்த பக்கம் ஜிம்மில் வரும்போது அது வந்து ஒரு ஜேடி கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ல அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லி காட்டுறதுல அந்த வேஸ்டட் சாங் வர்றது அந்த இதில் இருக்கணும். ஸோ ஃப்ளேவராக நம்ம பிரிச்சுட்டே வந்தால் அண்ட் ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி வரும்போது அவரோட இன்ட்ரோ அவருக்கான ஒரு கிளாப் வர்தி மூமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் அது அந்த இந்த பாயிண்ட்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்யாண சீன் வந்துட்டா நீங்கள் கேட்ட பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் இந்த ப்ரெசென்ட் இஸ் ஆன் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட படம் ஒரு சீன் தான். அந்த இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பிச்சா அடுத்த நாள் நைட்டில் படம் முடிஞ்சிருது இல்லை, அந்த ஓவர் நைட்டில் முடிஞ்சிருது. அங்கேருந்து எனக்கு அது என்னோட ஏரியாங்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் செட் பண்ணுறதுக்கு இருந்த விஷயமும் அதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு நிறைய வேலை இந்த எழுத்துல இருந்தது. படம் முடிஞ்சிச்சு, நீங்கள் ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா அவங்க நல்லா ஃபன்னாக இருக்கும். அந்த தோசை சீன் முடிஞ்சு வெளியில் உட்காந்து, சார் அவர் கூத்தியா வீட்டுக்கு போகிறாரு, தாச்சி வீட்டுக்கு போகிறாரு, ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு அந்த மனுஷன் நல்லவன் அப்படின்னு இந்த அக்கா சொல்கிறாங்க. சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க நான் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சுருவாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, இவங்களும் ஏஜென்ட் 2 பேருமே நடிச்சு தான் இருக்காங்க. 2 பேருமே வேலைக்கு போய் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டிரைவர் கூட நடக்கும்போதும் சரி, சந்தானபாரி சார் கூட நடக்கும்போதும் சரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏஜென்ட்ஸ், பட் ஆனால் அவங்க எல்லாரும் பெஸ்ட் கான் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருப்போம். த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குவாலிட்டி டு பிகம் அன் ஏஜென்டிஸ்ட் ஹேஸ் டு பி கான் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ல அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி யாருமே நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு ரைட்டிங் சேலஞ்ச். இது எதுவுமே இல்லைன்னா ஃபிளாட் இன்வெஸ்டிகேஷன் தானே. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை பற்றி கேட்கறது. ஸோ அவங்களுக்குள்ள இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்கும் போது எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம். That's very interesting. Because I think the second time when I watched the film, I realized that at the end the driver is the same person in the beginning only. So everyone he actually inquired is a part of his team actually throughout the film. That's a good thing. Fully set up because you're setting up சந்தான பாரதி ஜிம் சீன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அங்கே உட்காந்து குடிப்பாரு. ஆக்சுவலி சந்தான பாரதி இஸ் டூயிங் த ட்ரிங்க். எவ்ரிதிங் அதான். ஸோ எல்லாமே செட்டப் தான் ஃபார் த பே ஆஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல நடக்குதுல. ஸோ அதான் நீங்கள் you have to be very careful because like if your setup is not interesting
then people are not going to be like Obviously, they're going to get out of that. Obviously சார், அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த கிரானைட்லேருந்து அவருக்கு விலங்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஒரு இது ஒன்று வச்சிருப்பாரு, அந்த கிரானைட் பின் ஒன்று வச்சிருப்பாரு. அதை வச்சு தான் கிளைமேக்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சிருப்போம். நான் எங்கெங்கெல்லாம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டு வந்தனோ அது அத்தனையுமே செகண்ட் ஹாஃபில் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எப்பவுமே அந்த பிராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது தேர் வில் பி a கிளாப் வர்த்தி மூமெண்ட்டுங்கிறது தெரியும். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் ரைட்டராக ஒரு டைரக்டராக அந்த கால்குலேஷனுக்குள்ளே இருந்துட்டா தான் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வரப்போ தெரியும். ஸோ க்ளோசிங் பிராக்கெட்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே. ஓப்பனிங் பிராக்கெட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருந்தால் இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற குழப்பம் எனக்கு கடைசி வரை இருந்தது. பட் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ், தே ஆர் வெரி கிளவர். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கமல் கொடுத்த ஒன் லைனில் தட் இஸ் சர்ச் ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆர் த சர்ச் ஃபார் த கோஸ்ட், அந்த ஒரு ஒன் லைனில் கைதி யூனிவர்ஸ் சேர்க்கணுங்கிறது கமல் சார் வந்து கைதி ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ வென் வி ஸ்டார்டட் ஆஃப் டூயிங் எ ஃபிலிமில் நான் சார்கிட்ட நிறைய என்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன். சார் நான் எனக்கு இந்த ஏரியாவில் திஸ் இஸ் மை ஹோம் கிரவுண்ட் கைண்ட் ஆஃப் ஏரியா, இதில் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் சார் அப்படின்னு. That is very important. You know, as a director, as a creative person, you should know what you're good at and, you know, try to focus on those things. சொல்லிட்டு இருந்தேன். What is that home ground? சொல்லுங்க. Because everyone, you know, tries to do everything and it doesn't work out. You have to focus, and that's, you know, shows maturity of Lokesh. சார் இந்த செட் பீசஸ் இருக்குல்ல, இந்த இதில் வர எல்லாமேன்னு சொல்லலாம். தனித்தனி பிளாக்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதில் நம்ம ஒன்று பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு எல்லாமே ஸ்டோரி தான் முக்கியம். அந்த ஸ்டோரிக்கு நடுவில் இதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதே ஏரியாவில் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தென் ஐ கேம் அப் வித் யூனிவர்ஸ் ஐடியா. சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த கிராஸ் ஓவர்ஸ்லையும் தாண்டி யூனிவர்ஸ் ஒன்று பில்ட் பண்ணலாம். இங்கே யாருமே பண்ணல ரொம்ப வருஷமாக, அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் அதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி தே ஆர் இன் லவ் வித் டில்லி முன்னாடியே. அதில் இருக்க விஜய் ஆகட்டும், காமாட்சி ஆகட்டும், நெப்போலியன் ஆகட்டும், இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பேர் முதற்கொண்டு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பேர் நிறைய ஒரு வைட் ரேஞ்சில் ஞாபகம் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணோன்னா, ஏன்னா இதுவுமே வந்து நான் லீடோடு தான் முடிக்க போகிறேன், ஓப்பன் எண்டில் தான் முடிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் மை ஏரியா டு பில்ட் மை யூனிவர்ஸ், இது நீங்கள் ப்ரொடியூசராக ஒத்துங்க சார், ஒத்துக்க முடியுமா சார்னு சொல்லி கேட்கும்போது இமிடியட்லி செட் கோ டூ whatever you want. இதெல்லாம் தான் நல்ல ஐடியா, இதெல்லாம் தான் நாளைக்கு பெருசாக்க முடியும், நான் சினிமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகட்டும், கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவ் கொடுத்தாரு. அவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் மகேந்திரன் சாருக்கும் சொல்லுவேன். ஏன்னா மகேந்திரன் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் முதல்ல இதை ஒத்துக்கணும். அவங்களுக்கு தே ஹாவ் அ பார்ட்லி ஹோல்டு ரைட்ஸ் வித் கைதி ஆஸ் அ ப்ரொடியூசர், இவங்களுக்கு வித் விக்ரமில் இருக்குது. ஐ எம் த ஒன்லி மியூச்சுவல் பர்சன். ஸோ இப்போ எப்போனாலும் நான் மட்டும் தான் என்ஓசி வாங்குறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரணும். ஸோ எனக்கு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டதால இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அவங்க பேசினாங்க, நான் பேசினேன், இது என்னன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நீங்கள் காட்சி சார்கிட்ட சொல்லாமல் காட்சி சாரோட எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். ஒரு இதில் லாங் நடக்கு, நாளைக்கு கைதி 2 வரும்போது இது என்ன ஆகுங்கிறது இருக்குது, எந்தெந்த கேரக்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். This is a very interesting point, the rights thing. Oh my god, if people fight over or something goes wrong, you cannot make something like that. It's just not possible. And also, you know, him saying that I went to Kamal sir and he said just do whatever you want. Like, you need someone, a producer like that who has so much trust and, you know, gives you that free hand. You know, that's so important for a creative person. You also need someone to like pull you back when you're committing mistakes or just keep you in check, but also that, you know, freedom. இதுக்கடையில் நரேன் சார் இருக்காரு, அவரை நம்ம 2 படத்தையும் இதே கேட்டு தான் சார் பண்ண போகிறோன்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது சார்ந்து இருக்குல்ல. நீங்கள் ஒரு சாதாரணமாக டெல்லி வேமப்போன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இப்படி விலங்கு முன்னாடி வந்து நிற்கும்போது அந்த டிடன் அப்படின்னு ஒரு நோட் ஒன்று வருங்க. நீங்கள் அதுக்கு அந்த கம்பெனியோட ஆடியோ ரைட்ஸுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும், சாம்சிஎஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும், இவங்க எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி தான் கிராஸ் ஓவர் பண்ண முடியும். யூஸ்வலி இதெல்லாம் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்ரம் வாஸ் ப்ரொடியூஸ் பை எஸ்ஆர் பிரபுவோ இல்லை கைதி வந்து கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இல்லை. இது வேறு வேறு கம்பெனி இருக்குது. ஸோ இது எல்லாமே புதுசு தான், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான். ஸோ இதெல்லாம் பேசி அந்த லீகல் விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். நீங்கள் கார்த்தி சாரோட டப்பிங் வாய்ஸ் அவர் பாடுறது இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும் அவருள்ள இது பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த ஸ்டேஜஸ் செட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் சூர்யா சார் இஸ் கோன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அவரை ரோலக்ஸ்னு உள்ளே கூட்டு வரலான்னு சொன்னாங்க. அவர் இது வரைக்கும் வில்லனாக பண்ணணும்னு நினச்சதே இல்லை. அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டாக போய் சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் சொல்லி, ஏன்னா ஜஸ்ட் another கேமியோ மாதிரி இருந்துருக்கூடாது, அவரோட அப்பியரன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் அவரும் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது எல்லா ஆக்டர்ஸோட ஒரு ஓவரால் இந்த இது ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவோம்ப்பா ரைட் அப்படின்னு சொல்லி எடுத்த முயற்சி தானே தவிர அதுக்கு அவங்க கொடுத்த பிளன் தான். இல்லைன்னா நான் ஒருத்த மட்டுமே இதை காண முடியாது. அவங்களோட கோஆப்ரேஷன் தான் மேஜரா. அண்ட் அதுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசராக கமல் சார்
மகேந்திரன் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபு அவங்க எல்லாருமே இந்த சினிமாவை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கு லெட்ஸ் யுனைட் அப்படின்னு சொன்னது தான் இந்த யூனிவர்ஸ்க்கான காரணம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவே இல்லையா? பிகாஸ் ஐ வில் டெல் யூ, கைதி வந்து லைக் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு கேப் திடீர்னு தோணுச்சு. என்னன்னா, ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் கைதி வாட் ஹேப்பன், ஹவு டிட் நரேன்ஸ் ஃபேமிலி டை, அது ஒரு பெரிய, அதுவே ஒரு படமா இருக்கலாம். தட் இஸ் அந்த நாட் அபவுட் நரேன் பட் வித் கார்த்தி அண்ட் நரேன் அண்ட் ஆல் தட். அது வந்து அந்த 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 கைதி முடிஞ்ச உடனே அந்த பெரிய கன்ஸ், இந்த கேட்லிங் கன் சீனுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ், அதுவே ஒரு படமா இருக்கலாம். இந்த படம் பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் தட். பட் கைதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கார்த்தி சேஸ் யூ ஒன்லி நோ தட் ஐ வாஸ் இன் ஜெயில். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ நான் கைதி பார்க்கும்போது ஐ தாட் ஓகே கொஞ்சம் மிஸ்ட்ரியா வச்சிருக்காரு ஃபார் தட் ஒரு ஜென்ரல் பர்பஸ். பட் இந்த படம் பார்த்தோன்னா ஐ தாட் மேபி அங்கேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பெரிய ஸ்டோரியே இருக்கு. நான் அதான் சொல்றேன் சார், கிராஸ் ஓவர்ஸ் தாண்டி யூனிவர்ஸ் பில்ட் பண்ணிட்டா நீங்க எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். பட் ஸோ மை கொஸ்டின் இஸ், நீங்க கைதி எழுதும்போது அந்த அவர் வந்து சொல்றாருல்ல, இப்பதான் தெரியும் எனக்கு நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. அப்பவே நீங்க யூனிவர்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்? எஸ் சார், ஏன்னா அதுக்கு ஒரு சீக்வல் வந்ததுல, அதுக்கு யோசிச்சிருந்தோம். எப்படி யோசிச்சிருந்தோம்னா, தட் இஸ் கைதி 2. கைதி 2க்கு யோசிச்சிருந்தோம். அப்ப என்னன்னா, கைதியில வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கையில ஒரு கட்ட பேக் இருக்கும். அந்த கட்ட பேக்குள்ள என்ன இருக்கும்னா கப்ஸ் இருக்கும். அதாவது ஜெயிச்சு வாங்கின கப்ஸ் நிறைய இருக்கும். அதை நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அது எடிட்ல வந்து வேணாம், அது இன்னொரு ஸ்டோரி, அதனால அதை வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பாயிலர் ஆயிடக்கூடாது. அவர் வந்து கபடி பிளேயர். அதெல்லாம் வந்து ஜெயிலில் ஜெயிச்ச கப்பு மொத்தமும் அதெல்லாம் தான் சொத்தாவே இருக்கும். அதை தான் வெளியிட்டு வந்திருப்பாரு. அதை வச்சு தான் ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கும் முன்னாடியே. ஸோ அதை வந்து லேட்டர் பார்ட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு. பட் இந்த யூனிவர்ஸ் ஐடியாங்கிறது எங்கன்னா நாட் ஃபார் கைதி, இட் இஸ் ஃபார் மாநகரம். மாநகரம் முடிச்சுட்டு மாநகரம் பேட்டர்ன்லேயே ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ஒரு கிட்னாப் ஸ்டோரி ஒன்று பண்ணுறது. ஃபிலோ நோஸ் தி ஐடியான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அந்த ஐடியா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, அந்த படத்தில் அதுதான் ஐடியா ஃபார் திஸ் யூனிவர்ஸே. ஒரு கிட்னாப் ஸ்டோரி. அந்த கிட்னாப் ஸ்டோரி வந்து நான் எல்லா குரூப்பும் கிட்னாப் பண்ண மாதிரி ஆகிடுவாங்க. அந்த கிட்னாப்பை வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணும், எங்கே கடத்தணுமோ திருப்பி கொண்டு போய் விடணும். அதுதான் உள்ளேயே ஹிலேரியஸாக இருக்கிற பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு நாளுங்க. அதில் ஒருத்தனோட ஹெல்ப் வந்து தேவைப்படும், ஒரு காமனோட ஹெல்ப். அவங்ககிட்ட போய் ஹெல்ப்புக்கு நிற்பாங்க. அது யாருன்னு பார்த்தா மாநகரத்தில் வர முனிஷ்காந்த். அது மொத்தமும் எங்கே ஹேப்பன் தான். அவர் வந்து அந்த படம் ஃபுல்லாக வந்து அந்தமான் போகணும்னு சொல்லிட்டே இருப்பார். ஃபைனலி மாநகரம் முடிச்சுட்டு ஹீஸ் இன் அந்தமான் நவ். அந்த கிட்னாப்பர்ஸ் யாருக்குமே வந்து அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாது. தே வில் திங்க் ஹி இஸ் a big guy. பட் ஆனால் we know இல்ல, our people know what he is capable of, what he has done in மாநகரம்ல. ஸோ அங்கிருந்து இந்த ஐடியாவை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதான். அது பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய எழுதுனதெல்லாம் பண்ண முடியல. ஸோ வென் கைதி ஹேப்பன், கைதியோட எண்டில் அவன் பேர் டில்லின்னு சொல்லி வில்லன் சொல்லும்போது ஓ தேர் இஸ் அ கனெக்ஷனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்ததுனால அப்போவே லைட்டாக அந்த ஐடியா தோணிட்டு இருந்தது. ஸோ திஸ் இஸ் செட், அந்த ஸ்டேஜ் செட் அப்படின்னு சொல்லி யோசிக்கப்போ இந்த டைம் ஒரு 8 மாதம் டைம் வேறு கிடச்சிது. அண்ட் வென் யூ ஹேவ் கமல் சார், அந்த கிரியேட்டிவ் ஜூஸ்லாம் போய் அவர்கிட்ட சொல்லலாம், சார் எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார், இது பண்ணலான்னு. அவர் கொடுத்த கோ ஹெட் தான். அட் தட் பாயிண்ட் கைதி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது கமலோட படம் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து அந்த கடைசியில் ஹரிஷ் உத்தமன் சொல்றல, வேற ஒரு இடத்துல யாரோ டில்லின்னு ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹரிஷ் உத்தமன் சிட்டிங் இன்சைட் த ஜெயில். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் யாரோ இல்லை, அவனுக்கும் இந்த இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு you leave it like that. And that I thought would open up the sequel. That is, what is the connection between kind of thing with them? Because kadasi scene on it's a beautiful shot scene where அவங்க just back of the father and daughter on the highway la அவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு maybe 5 seconds அப்புறம் இந்த boy also goes and joins them, and you kind of say almost like this is the route to Kaidi 2 அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் சார் ஓப்பனாக விட்டுலான்னு சொல்லிட்டு. அதில் இப்போ இந்த யூனிவர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டதால நான் என்னால் எங்கே வேணாலும் அதில் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும். இனிமேல் வந்து வைக்கிற படங்களில் வந்து நான் அதோட கேரக்டர்ஸ் நேமை மட்டும் வச்சாலே போதும். அது எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் கைதி நீங்கள் கைதியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கைதி பற்றி மட்டும் தான் யோசிச்சு. கைதி 2 would be only கைதி. Yeah. So the universe would be only that. It won't be like cross. No, cross இல்ல. அதுக்கு மட்டும் ஒரு குட்டி யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். But when Vikram happened, I had the opportunity to build a universe. So now the possibilities are infinite la. Infinity sir. Because இப்போ எந்த யூனிவர்ஸ்ல இருந்து வேணா எடுத்துக்கலாம். For example, tomorrow, supposing you want to say that நீங்க சூர்யா வில்லனே ப்ளே பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, பட் ஆக்சுவலி என்ஜிகேல கொஞ்சம் வில்லனிஷ் கேரக்டர் 24லயும் there was a villain. For example, you could go to Selvar tomorrow and ask him for an NOC and say
maybe that character is going to, like, I'm not saying you have to, I'm just saying it is endless because நீங்க எந்த படத்தை எடுக்கலாங்கிறது அந்த particular actor ஓட career graph ல இருந்து எங்க இருந்து வேணா you can expand. Very valid, sir. But where I'll restrict with this universe இல்ல sir, the characters that I created இல்ல sir, அதை மட்டுமே வச்சுக்க போறேன். Okay. That's there will be new characters coming inside and playing villains வரலாம், ஹீரோஸ் வரலாம் உள்ள. பட் ஆனா அவங்களோட மற்ற கேரக்டர்ஸ்குள்ள போயிட்டா நம்ம என்னன்னா அந்த ஒரு ஃபோர்த் டைமென்ஷன் உடச்சிட்டு போற அந்த பாயிண்ட் வந்துடும் மாதிரி ஆயிடும். ஸோ இது நான் இப்போ என்ன பண்ணா, ஐ லீவ் மாநகரம் அண்ட் மாஸ்டர் அசைட். அது ரெண்டுமே ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ். there is no characters gonna come inside in the universe. So not even Bhavani. No one. ஸோ அந்த ரெண்டு படத்துல இருந்து விட்டுருவேன். பட் கைதி அண்ட் விக்ரம் இஸ் தி யூனிவர்ஸ். ஸோ இதுக்குள்ளே வர கேரக்டர்ஸை மட்டும்தான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வர எல்லாத்துலேயுமே. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னா, இது எல்சியூ திங் வந்து நான் பண்ணதில்லை சார். நான் வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். பேர் வச்சது மக்கள் தான். எல்சியூ நினைக்கிறேன், லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்களா கொடுத்ததான். அவங்க தான் நிறைய வீடியோ எடிட் பண்ணி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு வார்ம் வெல்கமாக இருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு. தமிழ் சினிமாக்கு இப்போ இது இல்லை, இட்ஸ் பிராண்ட் நியூ. இட்ஸ் சார். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஹென்ஸ் ஃபார்வர்ட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ் வந்து அந்த டைட்டில் மட்டும் இருக்கும். இந்த யூனிவர்ஸ்குள்ள ஜாயின் ஆக போகுது அப்படின்னா மட்டும் கீழே எல்சியூன்னு இருக்கும். வாட் அ ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் எல்சியூ. லவ்லி பை த ஃபேன்ஸ். டைட்டில் கீழே. ஸோ அதை மட்டும் you'll keep it. Okay, so I'm asking you this question. இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நீங்க யோசிக்கிற விதமே மாறிடும். பிகாஸ் நீங்க எவ்ரி டைம் யூ ரைட் அ ஸ்டோரி, யூஆர் கோயிங் டு திங்க் இந்த கேரக்டர் கொண்டு வரலாமா, அந்த கேரக்டர் கொண்டு வரலாமா. ஒரு ஆர்கானிக்கா வராது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் when you wrote கைதி, it was a very organic process of writing because அந்த கேரக்டர்ஸ் யாருமே உங்களுக்கு முன்னாடி தெரியாது. அந்த வெளி உலகத்துல இருந்து யாருமே வரல, அந்த உலகத்துல இருக்கிறவங்க தான். ஸோ தட் இஸ் அ வெரி ஆர்கானிக் ரைட்டிங் ப்ராசஸ். Now when you're trying to work on an LCU, it's like you're always going to be இவன் வந்தா என்ன, இவங்க வந்தா என்ன, அவங்க வந்தா என்ன, இவங்க வந்தா என்ன, அது ஒன்று. ஸோ ஐம் வண்டரிங் இஃப் இட் வில் காஸ் சம், இட் வில் சேஞ்ச் த வே யூ திங்க். பிகாஸ் நீங்க இந்த யூனிவர்ஸ்க்காக நீங்க யோசிக்கணும். செகண்ட் திங் வந்து வில் இட் சேஞ்ச் த வே பீப்புள் ஆல்சோ சி யோர் ஃபிலிம்ஸ். பிகாஸ் இப்போ மாநகரம் பார்த்து எல்லாருமே வந்து வாவ் லொகேஷன் சொன்னது வந்து அந்த படத்துக்காக மட்டும்தான், for that standalone film. Same thing for Kaidi. It's like people like that one film alone. It's not like அந்த படத்தை அப்படியே பார்த்தாங்க, they liked it. But now they'll start looking at your films with a magnifying glass. They'll say, hey, அங்க பாத்தியா அங்க கழுகு இருக்காங்க, பாத்தியா அது இருக்கு அந்த, you know, like they'll அவங்க வந்து they won't be seeing the film. They will be looking at the frames and அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு, இது ஒன்று இருக்கு, அந்த மாதிரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ திங். நோலன் படங்கள் பார்க்குற மாதிரி. Do you think that will create a I'm not saying it's a problem, yes sir, but I just want you to talk about that. இல்லை சார், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஆன்சர் இருக்குல்ல சார், தட் வில் ஹெல்ப் யூ சார். ஏன்னா இப்போ நான் எல்சியூன்னு போட்டேன்னா நீங்கள் மேக்னிஃபைட் கிளாஸ் வச்சு பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லை ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்குன்னா இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ஆல் திஸ் யூனிவர்ஸ்லாம். கம்ப்ளீட் வேறு ஏதோ ஒரு ஜான்ரா ஃபிலிமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் வென் கம்ஸ் டு ஆர்கானிக் வே ஆஃப் ரைட்டிங், எனக்கு விக்ரம் எழுதும்போது கைதியோட கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வரதான் இன்னும் மோர் ஃபெல்ட் ஆர்கானிக் எனக்கு. ஸோ எனக்கு ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. அண்ட் ரீசன் வை ஆஃப் பில்டிங் அண்ட் யூனிவர்ஸ் இல்லை சார், அதில் ஆடியன்ஸ் எங்கே எக்ஸைட் ஆகுறாங்கன்னா வேற ஒரு படத்துல இருந்து ஒரு கேரக்டர் இங்கே வரும்போது மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம ஊர்கா மாதிரி வச்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட்ல சார். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ப்ராப்ளி வித் another 2-3 LCU மூவிஸில் என்ன நிலைமையில் இருக்கும். Decided that நான் வந்து இந்த கமல் சொன்னோட ஒரு ஒன் லைன் இந்த சர்ச் ஃபார் அ கோஸ்டோட ஒரு ஓவரால் டெம்ப்ளேட்டில் நான் வந்து I'm finding the ghost at the interval point. So now I will bring in and also I'm also bringing in the Kaidi universe. இந்த ரெண்டு ஐடியாஸோட collision தான் விக்ரம். What was the toughest thing to crack screenplay போது? High points ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. ரைட். யாராருக்கெல்லாம் எங்கெங்கே ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது, அது கதையும் கெடுக்கக்கூடாது, அவங்களோட இதுவும் ஃப்ளோவும் கெடுக்கக்கூடாதுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் பிடிக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. கதை எதை நோக்கி போகுது, எதை நோக்கி நகருதுன்னு. அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து பேப்பரில் இருக்கிற காம்ப்ளிகேஷன் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி
ஐ ஸ்டில் லிசன் டு சம் எல்டர் பீப்புள்ஸ். அவங்களுக்கு இது எது நடக்குது எதுன்னே புரியலன்னு சொல்லி. அதில் ஒருத்தர் நான் ஒரு கைதியை பார்த்தது இல்லைன்னாரு. அண்ட் நான் கமல் சாருக்காக தான் பார்க்க வந்தேன். எனக்கு இது புரிஞ்சுது, இதெல்லாம் புரியலையேப்பா அப்படின்னாங்க. ஸோ அது அது வந்து எல்லாருக்கிட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அதுக்கு வேலை செய்ய வேண்டியிருந்தது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸை இன்னொன்று அது ரைட். அந்த சீம்லெஸ்ஸாக ஃப்ளோ ஆகணும்ல அந்த அந்த பாயிண்ட் வர்றதுக்கு அந்த நரேஷனை. ஏன்னா இது நீங்கள் எப்படி கதைன்னு டக்குன்னு சொல்கிறதுன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. இன்ட்ரோல் வரைக்கும் இது என்ன கதைன்னு கேட்டால் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ இன் தட் வே வாஸ் த டஃபஸ்ட் டாஸ்க் ஃபார் மீ. பட் வி ஃபைனலி மேனேஜ்ட் இட். தேங்க்ஸ் டு லாக்டவுன். கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க எழுத. கமல்க்கு கர்ணன் பேர் வச்சிங்க சார் ஐ கைண்ட் ஆஃப் லைக் தட் நேம்ஸ். சிம்பிள். Simple. Yes, sir. Okay. கர்ணன்ங்கிறது வந்து Sometimes things It are has just nothing to simple. do with no LCU sir. or anything like that. Karnan and Arjunan are two favorite names that I always watch for. There is one scene நீங்க வந்து ஆரம்பத்துல வந்து அந்த கர்ணன் கேரக்டர் வச்சு நிறைய you want to distract your audience. They want to rather not distract but you want to like அவங்கள இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கணும் because it's like அவர் குடிகாரர் அவர் இந்த மாதிரி. There is one particular scene that I felt was a little odd, which is like you see him in his daughter-in-law's bedroom. Yeah. What was I had also had a question second time watching. அந்த ஃபேமிலியோட சேஃப்டிக்கு வந்து ஒரு ஒன்று யோசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எல்லோரும் வெறுக்க வைக்கணும். அது ஒன்று தான் மேஜர் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வெறுக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதில் லிமிட்டடாக தான் அவரால் பண்ண முடியும். அண்ட் அதுலேயும் என்ன ஒரு பாயிண்ட்னா இப்போ பையன் வேறு இறந்துட்டா அப்படி குழந்தை மேலே இருக்கிற அக்கறை இதெல்லாம் தாண்டி நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இவங்க இந்த அம்மா இவ்வளோ பேசுகிறாங்களே தூங்க வச்சுருப்பாங்களா, அவர் தான் எல்லா தடவையும் தூங்க வைப்பாருன்னு. பட் ஸ்டில் அவர் அங்கே வந்து நிற்கிறது குழந்தைய பார்க்கறதுங்கிறத தாண்டி குடிச்சிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நின்னது வந்து அவங்க என்னவா வேணாலும் எடுக்கலாம் அந்த வீட்டில் இருக்கவங்க. அண்ட் அதுலேருந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தால் தான் அங்கிள் ஆச்சு, அதுக்கப்புறம் அவன் ஆச்சுன்னு. அவன் ஆச்சுங்கும் போது நீ செத்தா எனக்கு என்ன வாழ்ந்தா எனக்கு என்னன்னு போயிடுறா. ஸோ ஃபேமிலிக்கு வந்து அந்த டேஞ்சர் கம்மியாயிட்டே வருது. இவர் எவ்வளோ ஈவலாக தெரிகிறாரோ டேஞ்சர் கம்மியாயிட்டே வருதுங்கிற ஒரு பாயிண்ட். I was just thinking at the end இது வந்து ஒரு 80s ஃபில்மா இருந்தா கடைசியில என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்லாம் வந்து ஈனோச்சியோட ஒரு அதியோட I'm just saying you know like இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. அந்த சீன் தான் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்டேன். ஏன்னா நமக்கு இன்னுமே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்கல்ல அந்த பொண்ணு. என்னையா நடக்குது, வள்ளியம்மாவா டீனாவா வெளில என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க யாரு நல்லவரா கெட்டவரான்னு கேட்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அது என்னோட ஃபேன்மே நல்லவரா கெட்டவரான்னு கேட்கறது அது இந்த கதைக்குள்ள எங்க அடாப்ட் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. Right. And of course you had to have that line. So சார் அது இல்லாம எப்படி சொல்றது? Interval block is terrific. Like it's amazing. remove பண்றாரு, he shows that he is Kamal Hassan, right? அது that is the whole search of the first half. அந்த தேடல் வந்து I'm just giving an option. It's just a hypothetical screenwriting question. One is to do what you did, which is நான் வந்து I'm removing my mask and நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து I'm showing who I am. Okay. Second option is I'm removing my mask. Now Fahadukku mattum I'm showing who I am. I'm not telling anybody else. So there is still a bit of suspense with the other people, whereas Fahad is the only person who knows because I somehow, as Kamal, I know who this guy is. Did you ever think of that possibility? இனிஷியல் அப்படி தான் சார் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரைட்டிங் ஸ்டேஜ் வந்து இவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கிற மாதிரியா இருந்தது. திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரைட்டிங் வந்து இவர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அன்மாஸ்க் பண்ணிட்டு திருப்பியும் ஹீல் புடந்த மாஸ்க் கல்ட்ரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போகிறதா இருந்தது இனிஷியலாக. அண்ட் அதுக்கப்புறம் கதை எழுதும்போது எல்லாம் பெருசானதுக்கப்புறம் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டவே இல்லை. அண்ட் வென் ஐ அன்மாஸ்க் சார் அது இட் ஹேஸ் டு பி தி மொமெண்ட், அது பயங்கரமாக அன்லீஷ் ஆகணும் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் நான் ரைட்டிங் ஸ்டேஜில் எல்லாம் மாறினதுக்கப்புறம் சார்ட்டு போய் சொன்னேன் சார் இங்கே அவங்க இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க, அவர் வீடியோ மூலியமாக பார்த்ததில்ல செம்மனும் பார்ப்பாரு, தெர் இஸ் அ கனெக்ஷன் லாட் மோர் இன்னும் நிறையா இருந்தது. இந்த பக்கம் காயத்ரியும் ஒரு அந்த பையனும் உட்காந்துருக்கிறவங்க வந்து இப்படி பார்க்கும்போது அதில் வந்து டிசீஸ்டில் இருக்கிற ஃபோட்டோவில் இவர் ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 இடத்துல அப்படி பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் தேவையில்லாதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இதில் மட்டும் ஹை பாயிண்ட் இருக்கு. ஏன்னா காயத்ரி வந்து ஃபாதிட்ட ஃபோனில் சொல்லும்போது நான் உனக்கு அதுக்கு ஃபோன் பண்ணல, அவன் ஆல்ரெடி செத்து போன ஃபோட்டோ பார்த்து உயிரோடு இருந்ததாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போதே தியேட்டர் வந்து அங்கே பயங்கரமாக எரப்ட் ஆனது பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் ஆப்வியஸ்லி தட் இஸ் அ மாஸ் சீனில் சார் வேர் யூ ஹேவ் டு சூஸ். நீ யாரெல்லாம் பார்த்துட்டு பாருன்னு இவருக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லணும். அவள் அந்த சீன் எடுத்த விதம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சார்கிட்ட போயிட்டு அன்மாஸ்க் பண்ணுவோம் சார், எல்லோரும் இங்கே இருக்காங்க, எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சார் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வலிச்சு சாப்பிடணும், அதனால நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க வீடாக போட்டுருவா அப்படின்னாரு. போடுங்க சார், நான் அதான் பண்ணார். அவர் ஆக்சுவலி வந்து கேட்டார், நான் வந்து எல்லாரையும் வலிச்சு சாப்பிடணும் சார், அதுதான் எனக்கு தேவை, அது நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்னேன். வேணா வீடாக போட்டுருவோம் அப்படின்னாரு. பண்ணுங்க சார்னா அதுதான் பண்ணி காமிச்சாராங்க. அமேசிங். ஒரு பார்ட் ஆஃப் திஸ். ஓகே, I have to pause here. I just realized it's like 1 hour 46 minute long interview.
So what I'll do, I'll watch the remaining half and make another video where I'll just talk about the points he said and discuss about them, and I'll cut it down and make a small video and put it down on the YouTube channel. So that's it. What do you think? Let me know in the comments below. If you like, share, subscribe, and I'll see you next time.